கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. La 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 la. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. அன்பு தகப்பனே, உங்கள் சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளை கிருபையாய் எங்களுக்கு கொடுத்தீங்க. இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆளுகை எங்களை நிரப்பட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளை ஆசீர்வாதத்தின் நாளாய் மாற்றிக்கொடும். குடும்பங்களை சந்தோஷப்படுத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பலத்தை தந்திரலும். இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு ஆறுதலின் நாளாக மாறட்டும் என்று செபிக்கிறேன். கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள், பாடுகள் ஒரு முடிவு உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக சங்கீதம் 35:7 வாசிக்கிறேன். முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்தரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாசித்த வசனத்தில் ஒரு வார்த்தை 2 முறை திரும்ப திரும்ப வருகிறது. அது என்ன வார்த்தை? முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்தரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு பொறாமை நிறைந்த உலகம். ஒரு மனுஷனுடைய உயர்வை அநேகர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கும்போது, நீங்கள் ஒரு உயர்வை அடையும் போது, நீங்கள் ஒரு உலக பிரகாரமாக ஒரு மேன்மையை காணும்போது, உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடக்கும்போது அநேகர் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் சிலர் ரொம்ப அவங்களுக்கு இடையூறாக யோசிப்பாங்க. அப்படி செய்கிற மனிதர்கள் எந்த முகாந்தரமும் இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா, சில நேரம் வலையை குழியில் ஒளித்து வைப்பாங்க. காரணமே இருக்காது, நம்மளை பகைப்பாங்க. நம்ம எவ்வளவோ சிந்திச்சு பார்த்தாலும் நம்ம இவங்களுக்கு என்ன தீமை செஞ்சோம் அப்படி யோசிச்சா எந்த தீமை செஞ்சதும் நமக்கு ஞாபகத்தில் கூட வராது. அவங்களாகவே ஒரு கற்பனை பண்ணி கொண்டு நம்ம மேலே தேவையில்லாமல் முகாந்தரம் இல்லாமல் நமக்கு விரோதமாக படுகுழியை வெட்டுகிற ஒரு உலகம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதா? உங்களை யாராகிலும் காரணமே இல்லாமல் பகைக்கிறாங்களா? நல்லா பேசி கொண்டிருந்தவங்க பேச்சை நிறுத்திட்டாங்க.
எப்பவும் உங்கள் கூட சந்தோஷமாக பேசுகிறவங்க முகத்தை திருப்பி கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை ரொம்ப உடைக்கிற ஒரு காரியம். தாவீதினுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை அப்படிப்பட்ட குழியிலிருந்து ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு விடுதலை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே விழுந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு துன்மார்க்கன் ஒரு நீதிமானுக்கு விரோதமாக குழி வெட்டுகிறான் என்றால் அவன் வெட்டுகிற குழியில் அவனே விழுந்து போவான். அருமையானவர்களே, தாவீதை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா சவுல் அவனை கொல்லுவதற்காக எத்தனையோ குழிகளை வெட்டி கண்ணிகளை ஏற்படுத்தி அவனை எப்படியாகிலும் மடிய பண்ணணும்னு சொல்லி அவன் பட்டயத்தோடு கூட அவனை தொடர்ந்து தேடித்திருந்தான். தாவீது தேவனை துதிக்கிறவனாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக, எந்த ஒரு முகாந்தரமும் தாவீதுக்கு இல்லை. தாவீதை சவுல் பகைக்கிறதுக்கு நல்லது தான் செஞ்சார். 40 நாட்களாக பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக சவால் விட்டு கொக்கரித்து கொண்டிருந்த போது இந்த தாவீது போய் தன்னுடைய சகோதரனை பார்க்க போன இடத்துல அந்த கோலியாத்தினுடைய கோரமான சத்தத்தை கேட்டு இவன் துணிஞ்சு போய் அவனை விழத்தள்ளினான். அன்றைக்கு இருந்த ஸ்திரீகள் பாடினாங்க, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று. அன்றையிலிருந்து சவுல் தாவீதை பாய்க்க ஆரம்பித்தான். நடந்தது என்ன தெரியுமா? இவன் பட்டயத்தை கொண்டு தாவீதை கொல்லணும்னு சொல்லி எப்பொழுதும் பட்டயத்தோடு தெரிந்தவன் அவன் கையில் வைத்திருந்த பட்டயத்தினாலேயே அவனே செத்து போனான். அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்து போனான். அவன் பட்டயத்தை நட்டு அதில் மேல் விழுந்து தான் மரித்தான் என்று 1 சாமுவேல் கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும். ஆனால் தாவீது சவுல் வைத்த எந்த கண்ணியிலும் ஆகப்படாமல் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் உண்மையாக ஆண்டவரை தாவீதை போல தேடி பாருங்கள். அப்படி தேடும்போது நமக்கு விரோதமாக குழி வெட்டுறவங்க அந்த குழியில் அவங்களே விடுவாங்க. தேவன் நம்மளை காப்பாற்றுவார். நல்ல பிதாவே, இந்த நாட்களில் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிற மக்களுடைய கைக்கு எங்களை விடுவித்து விலக்கி காத்து கொள்ளும். கிருபை சூழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.